வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வைரவ பழனிசாமி. அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், கொள்குறி வினாக்கள் என்னென்ன மாதிரி மாடலில் வருது அப்படிங்கிறத பற்றி ஒரு அனாலிசிஸ் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இதில் என்னென்னா டிஎன்பிஎஸ்சியில் ஒரு 12 மாதிரிகள் இப்போ நம்ம பேச போகிறதுல ஆல்ரெடி இருக்குது. நம்ம ஒரு 15 வடிவங்களை பற்றி பேச போகிறோம், 15 மாடல்களை பற்றி பேச போகிறோம். ஏன்னா ரிமைனிங் ஒரு 3 வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. சரி, ஏன் இந்த விஷயத்தை நம்ம இப்படி அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம படிக்க போகிற காலங்களில் ஒரு புத்தகத்தை படிக்கிறோம், ஒரு டெக்ஸ்ட் புக்கை படிக்கிறோம், அல்லது ஒரு கைடை படிக்கிறோம். அதில் படிக்கையிலேயே அந்த கேள்விகள் எப்படி வரலாம், என்னென்ன மாதிரி ஃப்ரேமில் வரலாம், என்னென்ன மாடலில் வரலாம் அப்படிங்கிற வாய்ப்புகள் நம்ம தெரிஞ்சு படிச்சிட்டோம்னா பின்னாடி ஒரு முறைக்கு 2 முறை படிச்சுட்டு கோடு போட்டு படிக்கலாம், கோடு போடாமல் படிக்கலாம். படிச்சுட்டு அப்புறம் நம்ம ரீகால் பண்ணையிலையோ எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்து எப்படி தேர்வில் ஞாபகப்படுத்துவதற்கோ இந்த வழிமுறை, இப்படி படிக்கக்கூடிய ஒரு வழி கண்டிப்பாக ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால் இந்த மாடலை நம்ம இப்போ அறிவியல் பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம். 9ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் உள்ள கேள்விகளை பார்க்க போகிறோம். அதற்கப்புறம் இன்னொரு 4 பாடங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அது ஒன்றுனா பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது அறிவியல். சரிங்களா? இந்த அறிவியலில் முதல் மாடல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பாருங்கள். அது வரையறை மாதிரி, அல்லது நம்ம டெஃபனிஷன் இங்கிலீஷில் சொல்லணும் இல்லையா, அந்த மாதிரி மாடல். முதல் கேள்வி: விதி அல்லது மரபின்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட குறிப்பிட்ட எண் மதிப்பை உடைய இயற்பியல் அளவே டேஷ் என்று வரையறுக்கப்படுகிறது. அலகு, நீளம், நிறை, காலம். இது ஒரு டெஃபனிஷன். சரிங்களா? ஒரு வரையறை. அதனால் ரொம்ப சிம்பிள். அலகு என்பது சரியான பதில். இரண்டாவது மாதிரி நேரடி கேள்வி அல்லது நேர்மறை கேள்வி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கேள்வி எப்படின்னு பார்க்கலாம். அளவுகோல், அளவிடும் நாடா மற்றும் மீட்டர் அளவுகோல் ஆகியவை கீழ்க்கண்ட எந்த அளவை அளவிட பயன்படுகின்றன? நிறை, நீளம், எடை, காலம். ஸோ நமக்கு மீட்டர் இருந்தாலே நம்ம கண்டிப்பாக நீளம் அப்படிங்கிற இதுக்கு கண்டிப்பாக போயிடணும். சரிங்களா? ரொம்ப சிம்பிள். அடுத்து 3வது மாதிரி மாடல் எதிர்மறை கேள்விகள். எந்த மாதிரி எதிர்மறையான கேள்வி வரலாம் அப்படிங்கிறது பார்க்குறோம். சரிங்களா? கீழ்கண்டவற்றுள் எது நிறைக்கான அலகு அல்ல? மைக்ரோ, சென்டி, மோல், கிலோ. இதில் பார்த்தீங்கன்னா அந்த 4லையும் வித்தியாசமாக நிற்கிறது மோல். மைக்ரோ இருக்கலாம், அது கிராம், மைக்ரோகிராம், மைக்ரோ லிட்டர், அல்லது அதே மாதிரி சென்டிமீட்டர், சென்டி லிட்டர், அதே மாதிரி கிலோகிராம், கிலோ லிட்டர். அதெல்லாம் ஒரு வித்தியாசமானது. ஆனால் மோல் என்பது எப்படின்னா, இது அணுக்கள், துகள்கள், அயனிகள், அதை பற்றி பேசுகிறது. சரிங்களா? அதனால் மோல் இந்த 4லும் ஒரு வித்தியாசமானது. அதனால் ஒரு நிறைக்கான அலகு அது அல்ல. சரிங்களா? 4வது மாடல் சரியான ஜோடியை அல்லது சரியான பொருத்தத்தை பார்க்கணும். கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? சரிங்களா? இயற்பியல் தராசு நாணயம், திருகு அளவி கிரிக்கெட் பந்து, சுருள் தராசு காய்கறிகள், மின்னணு தராசு தங்க நகைகள். இதில் பார்த்திங்கன்னா இயற்பியல் தராசு அப்படிங்கிறது இதில் நாணயம் கொடுத்துருக்கோம். இல்லை, நாணயம் நம்ம அளவு பார்க்குறது திருகு அளவி வச்சு பார்க்கணும். அப்புறம் திருகு அளவி நம்ம சொல்லியிருக்கோம். திருகளவியில் பார்க்கறது கிரிக்கெட் பந்தோட அளவு பார்க்குறது வெர்னியர் அளவுகோல் பார்க்கணும். அதே மாதிரி சுருள் தராசில் காய்கறின்னு சொல்லியிருக்கோம். காய்கறிகளை சாதாரண தராசில் பார்க்குறது. சரிங்களா? சுருள் தராசு நம்ம தூக்க முடியாது. ஒரு 15 20 கிலோ தான் 1 கிலோவில் தூக்க முடியும். சரிங்களா? இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ மின்னணு தராசு, எலக்ட்ரானிக் வெயிட் இருக்குங்களா, அதான் மின்னணு தராசு. அது தங்க நகை வெயிட் பண்ணுறது. அதுதான் சரியான விடை. ஸோ டி. மாதிரி 5 தவறான ஜோடி அல்லது தவறான பொருத்தத்தை கண்டுபிடிக்கணும். கீழ்கண்டவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? ஒரு மெட்ரிக் டன் 1000 கிலோகிராம், 1 லிட்டர் 1000 மில்லி லிட்டர், ஒரு ஒளியாண்டு வானியல் அலகு, விண்ணியல் ஆரம் 3.26 ஒளியாண்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2ம் நமக்கு தெரியும், ஓப்பனாக தெரிஞ்ச விஷயம். நமக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் வரும், ஒளியாண்டு வானியல் அலகா இல்லை விண்ணியல் ஆரம் இதுவா அப்படின்னு. ஆக்சுவலாக ஒரு விண்ணியல் ஆரம் என்பது 3.26 ஒளி ஆண்டுகள் என்பது சரி. தவறாக இருக்கிறது ஒளியாண்டு வானியல் அலகு. வானியல் அலகு கிடையாது. அது வானியல் அலகு புவி மையத்திற்கும் அதே மாதிரி நம்ம சூரிய மையத்துக்கும் உள்ள இடைவெளி தான் வானியல்
மையம். சரிங்களா? ஒளியாண்டுங்கிறது ஒரு ஆண்டு ஒளி எவ்வளவு தூரம் பயணமாகுமோ அதோட கணக்கு பண்ணுறதா ஒளியாண்டு. சரிங்களா? ஸோ தட்ஸ் இட். அடுத்தது வந்து மாதிரி 6 கூற்றுகள் அறிக்கைகள். ஸோ இப்போ வந்து 2 அறிக்கை இருக்கும். இதில் வந்து 1வது ரைட்டாக இருக்கலாம், 2வது ரைட்டாக இருக்கலாம், 2ம் ரைட்டாக இருக்கலாம், 2ம் தப்பாக இருக்கலாம். சரிங்களா? பார்ப்போம். நமக்கு அருகில் உள்ள நட்சத்திரம் ஆல்ஃபா சென்டாரி சூரியனிலிருந்து 1.34 விண்ணியல் ஆரத்தொலைவில் உள்ளது. கூட்டு 2, நம் கண்ணில் இரவு நேரங்களில் அதுவும் வெறுங்கண்ணில் தெரியும் நட்சத்திரங்கள் சூரியனிலிருந்து 500 விண்ணியல் ஆரத்தொலைவில் உள்ளன. இப்போ என்னென்ன கூற்று? 1 சரி, 2 தப்பு, 1 தவறு, 2வது சரி, 2மே தவறானது, 2மே சரியானது. உண்மையில் டி 4வது சாய்ஸ் 2மே இங்கே சரி. அதுதான் சரியான விடை. மாதிரி 7 சரியான கூற்றுகள் அறிக்கைகள். இதில் என்ன, அதாவது இந்த கேள்வி நம்ம நிறைய பேர் பேசியிருக்கோம், ஆங்கில மீடியத்தில் பேசியிருக்கோம். இதில் இருந்து எப்படின்னா இன்றைக்கு வரக்கூடிய கேள்விகளில் நிறைய கேள்விகள் இந்த மாடல் வருது. இந்த மாடலுக்கு நிறைய ஞாபக சக்தி கண்டிப்பாக வேணும். சரிங்களா? நல்லா படிக்கணும், கவனமாக படிக்கணும் பாடத்தை. அதுதான் முக்கியமான விஷயம். பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். வேறு எந்த ஒரு அளவினால் அளவிட முடியாத அளவுகளை அடிப்படை அளவுகள் என்கிறோம். வேறு அளவுகளில் அளவிடக்கூடிய அளவுகள் வழி அளவுகள் எனப்படும். அலகு என்பது தெரிந்த அளவு ஒன்றுடன் ஒப்பிடக்கூடியபடி தரமான ஒரு அளவாகும். வானியல் அலகு என்பது பூமியின் மையத்திற்கும் சூரியனின் மையம் வரை உள்ள சராசரி தொலைவு ஆகும். சரிங்களா? இப்போ இந்த அறிக்கையில் எல்லாமே சரியாக இருக்குது. ஆனால் 3வது அறிக்கை இருக்குது பார்த்தீங்களா? அலகு என்பது தெரிந்த ஒன்றுடன் இல்லை, அது வந்து தெரியாத ஒன்றுடன் ஒப்பிடக்கூடியது. அது மட்டும்தான் தவறு, இது எல்லாமே சரி. அப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் 1, 2, 4 1, 2, 4 ஸ்டேட்மெண்ட் எங்கே இருக்குது? சி தான் சரியாக உள்ள பதில். 8வது மாடல் தவறான கூற்றுகளும் அறிக்கைகளும். இப்போ இந்த இதில் தவறான விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். விண்ணியல் ஆரம் என்பது சூரிய குடும்பத்திற்கு வெளியே உள்ள வானியல் பொருட்களின் தொலைவை அளவிடும் அலகாகும். பொது தராசினை கொண்டு துல்லியமாக அளவிடக்கூடிய நிறை 10 கிராம். இயற்பியல் தராசின் துல்லியத்தன்மை 1 மில்லிகிராம். நிறை இடத்திற்கு இடம் மாறுபடும். சரி, இதில் தவறான கூற்று என்னது? முதல் கேள்வி முதல்ல என்ன கொடுத்துருக்கோம் ஸ்டேட்மெண்ட்டு? விண்ணியல் ஆரம் என்பது சூரிய குடும்பத்திற்கு வெளியே உள்ள வானியல் பொருட்களை அளவிடுது. இது சரி. பொது தராசை கொண்டு துல்லியமாக அளவிடக்கூடிய நிறை வந்து 5 கிராம், 10 கிராம் கிடையாது. அப்போ அது தப்பு. அடுத்தது இயற்பியல் தராசின் துல்லியத்தன்மை 1 மில்லிகிராம். இதுவும் சரி. நிறை இடத்திற்கு இடம் மாறுபடும். ஆக்சுவலாக நிறை வந்து இடத்திற்கு இடம் மாறுபடாது, எடை தான் இடத்துக்கு இடம் மாறுபடும். ஸோ இங்கே தப்பு என்னென்னா 2வதும் 4வதும் தப்பாக இருக்குது. அதனால் டி வந்து சரியான பதில். சரிங்களா? அடுத்து 9வது மாடல் காரணமும் கூற்றும். நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆங்கிலத்தில் அசர்ஷன் அண்ட் ரீசனிங். சரி, அசர்ஷன் அதாவது கூற்று. 2 வான் பொருட்களுக்கு இடையே உள்ள தொலைவு ஒளியாண்டு என்ற அலகினால் அளக்கப்படுகிறது. காரணம், ஒளியானது தொடர்ந்து 1 ஆண்டு செல்லக்கூடிய தொலைவு ஓர் ஒளியாண்டு எனப்படும். சரிங்களா? இப்போ இதில் என்னென்னா இந்த ஏ கூற்று இருக்குது பார்த்தீங்களா? 2 வான்பொருள்களுக்கு இடையே உள்ள தொலைவு இல்லை, அது வந்து விண்ணியல் ஆரம் எனப்படும். சரிங்களா? இப்போ காரணம் வந்து 2வது. ஸோ அதனால் ஏவும் தப்பு, பியும் தப்பு, சியும் தப்பு. 4, அதாவது ஏ தவறு, ஆனால் ஆர் சரி என்பது தான் சரியான ஒரு பதில். 10வது பொறுத்துக மேட்ச். நீளம் கெல்வின், நிறை மீட்டர், காலம் கிலோகிராம், வெப்பநிலை வினாடி. பார்த்திங்கன்னா நீளம் மீட்ரு. அப்போ அதில் ஒரே ஒரு சாய்ஸ் தான் இருக்குது, அதை வச்சே இந்த ஆன்சரை அடிச்சிடலாம். அப்புறம் நிறை, ஸோ சி கிலோகிராம், காலம் வினாடி, வெப்பநிலை கெல்வின். ஸோ ஏ வந்து சரி. 11வது மாடல் சரியான ஜோடிகள். சரிங்களா? இது நம்ம டிஎன்பிஎஸ்சியில் இருக்குது, 2 ஜோடி கண்டுபிடிக்கிறது. தப்பாக இல்லை ரைட்டாக அப்படிங்க. இப்போ நம்ம இதில் வந்து முதல்ல பார்க்க போகிறது சரியான 2 பொருத்தங்கள் பார்க்குறோம். 1வது வந்து அடி எஃபிஎஸ் முறை, மீட்டர் எம்கேஎஸ் முறை, கிராம் எஃபிஎஸ் முறை, கிலோகிராம் சிஜிஎஸ் முறை. இது நமக்கு தெரியும். ஃபுட் பவுண்ட் செகண்ட், மீட்டர் கிலோகிராம் செகண்ட்,
ஃபுட் பவுண்ட் செகண்ட். சரி, பார்த்தீங்கன்னா மூன்றாவது கிராம் அதில் இல்லை. சரிங்களா, அது வந்து சிஜிஎஸ்சில் இருக்குது. கிலோகிராம் நான்காவது, அது எதில் வருது? அது எம்கேஎஸில் வருது. இங்கே சிஜிஎஸ் போட்டிருக்கு. ஸோ இங்கே சரியான பதில், சரியான பொருத்தம் வந்து 1, 2 மட்டும்தான். ஸோ 1, 2 எங்கே இருக்குது? மூன்றாவது சாய்ஸ், அதாவது சி 1 மற்றும் 2 மட்டும். ஸோ அதனால் சி ரைட். அடுத்து 12வது மாடல், தவறான ஜோடிகளை தேர்ந்தெடுக்கவும் அல்லது தவறான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும். வானியல் அலகு, புவிக்கும் சூரியனுக்கும் இடையிலான தூரம், ஒளியாண்டு, ஒளி ஓராண்டு பயணம் செய்யும் தொலைவு, விண்ணியல் ஆரம், வானியல் பொருட்களின் தூரம் அளவிட பயன்படுகிறது. 4 விண்ணியல் ஆரம் 2.26 ஒளியாண்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முதல் இதில் வந்து நம்ம தவறான பொருத்தத்தை எடுக்கணும். முதல்ல வானியல் அலகுங்கிறது அது வந்து சரியாகவே இருக்கிறது, புவிக்கும் சூரியனுடைய தூரம். ஒளியாண்டு, ஒளி ஓராண்டு பயணம் செய்யும் தொலைவு. இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னென்னா, ஒளி ஓராண்டு வெற்றிடத்தில் பயணம் செல்லும் தொலைவு. அங்கே வெற்றிடம் மிஸ் ஆகுது, அதனால் அது தவறு கண்டிப்பாக. சரிங்களா. 3வது விண்ணியல் ஆரம், அதுவும் சரி. 4வது விண்ணியல் ஆரம் 2.26 2.26 ஒளியாண்டு, அது கிடையாது. 3.26. நம்ம ஏற்கனவே ஒரு கேள்வியில் இதை பார்த்துருக்கோம். ஸோ அது ஞாபகம் இருந்தால் இது நமக்கு ஈஸியாக நீங்கள் பதில் பேசிடலாம். ஸோ டி அதான் 2ம் தப்பான ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் இருக்குன்னா 2ம் 4ம் தப்பு. சரிங்களா. அடுத்தது காலவரிசைப்படுத்துறது, குரோனாலஜிக்கல் ஆர்டர். கீழ்கண்ட அலகுகளில் குறைந்ததிலிருந்து அதிகமான அளவை வரிசைப்படுத்தவும். டெசி, டெகா, ஹெக்டா, கிலோ. நமக்கு பார்த்திங்கன்னா கிலோ தெரியும், ஹெக்டா தெரியும், 2 தெரியும். ஆனால் இந்த டெசி, டெக்கா, ஹெக்டாவில் கரெக்டாக நமக்கு ஒரே குழப்பத்தை கொடுக்கும். அதனால் 4 கடைசியிலங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது. பார்த்துக்கோங்க, 4 கடைசியிலேருந்து கரெக்டாக இருக்குது. மீதி நமக்கு ஞாபகம் இருக்கணும். அப்போ நம்ம படிக்கையிலேயே சென்டிமீட்டர், டெசிமீட்டர், டெகாமீட்டர், ஹெக்டாமீட்டருங்கிறத ஒழுங்காக படிச்சிருந்தோம்னா கரெக்டாக இருக்கும். இந்த அளவு நம்ம சரியாக சொல்லியிருக்கோம். டெசி, டெக்கா, ஹெக்டா அண்ட் கிலோ. ஸோ 1, 2, 3, 4 அப்படிங்கிறதா சரியான பதில். ஏ சரியான பதில். அடுத்தது மாதிரி 14, வித்தியாசமான ஒன்று, ஆட் மேன் அவுட். நம்ம சொல்கிறோம் இங்கிலீஷில் வித்தியாசமான இதில் என்னது எது இருக்குது அப்படின்னு பார்க்குறது வந்து கெல்வின், சென்டிகிரேடு, ஃபாரன்ஹீட், மோல். ஸோ கெல்வின், சென்டிகிரேடு, ஃபாரன்ஹீட் எல்லாமே டெம்பரேச்சர் பார்க்குறது, மோல் வந்து அணுக்கள் அல்லது துகள்களை பார்க்குறது. ஸோ அதனால் அது வித்தியாசமான ஒரு விஷயம். அடுத்தது வந்து மாதிரி 15, அதாவது நம்ம ஒரு கான்செப்ட், அந்த கருத்து பயன்பாடு எப்படி பயன்படுத்துகிறோம், ஃபார்முலா, வாய்ப்பாட்டை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். இங்கே நம்ம என்ன கேட்டிருக்கோம்னா, பூமியில் ஒரு மனிதனின் நிறை 60 கிலோகிராம் என்றால் அவரின் எடை எவ்வளவு? எடை என்னன்னு நம்ம பார்க்கறது கண்டிப்பாக தெரியணும். ஸோ 60 கிலோகிராம் ஏ. 2வது 60 நியூட்டன். 3வது 588 நியூட்டன். 4வது 588 கிலோகிராம். இப்போ எடையோட இது வந்து எப்படின்னா நியூட்டன் தான் எடையோட விஷயம். சரிங்களா. அப்போ நியூட்டன் நம்ம பூமியில் எவ்வளவு நியூட்டன்னா 9.8 மடங்கு அதை மல்டிப்ளை பண்ணணும். அதனால் 60 கிலோகிராம் கிடையாது, 60 நியூட்டன் கிடையாது, 588 நியூட்டன் என்பது சரியான பதில். சரிங்களா. இதை குழப்பறதுக்கு 588 கிலோகிராம் கொடுத்துருக்கோம், 60 கிலோகிராம் 60 நியூட்டனும் கொடுத்துருக்கோம். சரிங்களா. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 15 மாடல்கள்லாம் உங்களுக்கு கேள்விகள் எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் வரும், அதுக்குள்ளே அடங்கி போயிடும். சரிங்களா. ஸோ இதற்கு அப்புறம் நம்ம வந்து வரலாற்று கேள்விகளை பார்ப்போம். ஸோ வரலாறு முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து புவியியல் பார்ப்போம், குடிமையியல் பார்ப்போம், அப்புறம் வந்து பொருளாதாரம் பார்ப்போம். அதே மாதிரி இதே இல்லை தமிழில் கேள்விகள் எப்படி வருவோம், பின்னாடி நிறைய அனலைசிஸ்லாம் செய்வோம். சரிங்களா. கண்டிப்பாக இது உங்களுக்கு எல்லோருக்கும் பயன்படும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.